நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொரியன் ட்ராமா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா அதில் வந்து எனக்கு நிறையா மீனிங் தெரிகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு ட்ராமாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைங்கள பேலஸில் வேலை செய்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பிள்ளைங்கள சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நிறையா பிள்ளைங்க வந்து குவாலிஃபை ஆகிறாங்க, சிலவங்க குவாலிஃபை ஆகலை. அப்போ ஒரு 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 50-100 குழந்தைங்களை எடுத்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. பிற்காலத்தில் அவங்க வந்து பேலஸில் அவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ அதில் ஒரு ட்ரைனிங் நடக்குது. ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு 10 ஸ்டூடெண்ட் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பர்டிகுலராக ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் பண்ணும்போது அந்த டீச்சர் வந்து ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட, ரொம்ப சின்ன பொண்ணு, 10 வயசு தான் இருக்கும், 10 வயசு தான் இருக்கும், 10 வயசுக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு போய் தண்ணி கொண்டு வரும். தண்ணி கொண்டு கொடுத்தோம். தண்ணியை பார்த்துட்டு அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணோட மூஞ்சியில் அந்த தண்ணியை விட்டு எறிவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகே, டெய்லி அவங்க வந்து தண்ணி கேட்பாங்க. டெய்லி அந்த பொண்ணு தண்ணி கொண்டு வரும். டெய்லி அந்த தண்ணி கொண்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை பார்ப்பாங்க, அந்த பொண்ணோட மூஞ்சில் விட்டு எறிவாங்க. இந்த மாதிரி பல நாள், பல மாதம், கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அந்த டீச்சர் வந்து என்னை அப்படி நடத்துகிறாங்க. அந்த பொண்ணு நினச்சிக்கிச்சு அவங்க டீச்சர் வந்து அவங்கள பிடிக்காம தாங்க கொடுக்குற தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அப்புறம் அந்த பொண்ணு இன்னொன்று என்ன நினைக்கும்னா, அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் என்னை தண்ணி கேட்கணும், என்னை கேட்டுருக்கவே வேண்டியதில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த டீச்சர் டெய்லி அந்த பொண்ணை தான் தண்ணி கேட்பாங்க. தண்ணி கொண்டு கொடுக்கும். தண்ணி கொடுத்தோன்னு மூஞ்சில் விட்டு எறியும். ஒரு நாள் நல்ல மழை பெய்யும் போது இந்த டீச்சருக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த தண்ணி தேவைப்பட்டோன்னு இந்த பொண்ணு போய் தண்ணி கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்தோடனே இந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக வந்து என் மூஞ்சில் விட்டு எரிய போகிறாங்கன்னு அந்த ரெடியாக நிற்குது. ஓகே, மூஞ்சில் தான் போட போகிறாங்கன்னு. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அந்த டீச்சர் அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு புரியல, பொறுக்க முடியாமல் கேட்டுருச்சு. இவ்வளோ மாதமாக நான் தண்ணி கொடுத்தேன், நீங்கள் வந்து தண்ணியை மூஞ்சியில் விட்டு எரிஞ்சிங்க, நீங்கள் குடிக்கல, ஏன் இன்றைக்கி மட்டும் இந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த டீச்சர் ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நான் தண்ணி கேட்கும்போது எதுக்கோசரம் தண்ணி கேட்டேன் நீ புரிஞ்சிக்காமல் தண்ணி கொண்டு வந்த. எனக்கு இருமல் வந்தால் அதுக்கு ஒரு மாதிரி தண்ணி வரணும், எனக்கு தாகம் எடுத்தால் அதுக்கு ஒரு மாதிரி தண்ணி வரணும், குளிர்காலத்தில் சூடாக தண்ணி கொண்டு தெரிஞ்சிங்க, நீங்கள் குடிக்கல, ஏன் இன்றைக்கி மட்டும் இந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த டீச்சர் ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நான் தண்ணி கேட்கும்போது எதுக்கோசரம் தண்ணி கேட்டேன் நீ புரிஞ்சிக்காமல் தண்ணி கொண்டு வந்த. எனக்கு இருமல் வந்தால் அதுக்கு ஒரு மாதிரி தண்ணி வரணும், எனக்கு தாகம் எடுத்தால் அதுக்கு ஒரு மாதிரி தண்ணி வரணும், குளிர்காலத்தில் சூடாக தண்ணி கொண்டு வரணும், இருமல் இருந்தால் அதில் ஏதாவது ஒரு மிளகோ எதையோ போட்டு கொண்டு வரணும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், எதையுமே நீ சிந்திக்காமல் கேட்குற தண்ணியை சும்மா தண்ணி அப்படியே மோந்து கொண்டு கொடுத்தல, அதனால தான் அதை செஞ்சேன் அப்படின்னாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்களேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நமக்கு வந்து ஆழ்ந்த சிந்தனை வந்தால் தான் பெரிய விஷயங்களுக்கு நம்ம ஆழ்ந்து சிந்திக்க முடியும். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ட்ரெயின் பண்ணும். ஒன்று செய்கிறோம், இன்றைக்கி வந்து பிளேட் இப்படி வைக்கிறோம், நாளைக்கு பிளேட்டை வேறு மாதிரி வைக்கிறோம். எப்படி காலையில் டிஃபன் சாப்பிடும்போது பெரிய பிளேட் தேவையில்லை, ஏன்னா நம்ம டிஃபன் அப்படிங்கிறது இட்லியோ தோசையோ சட்னியோ ஒரு சில ஐட்டங்கள் வச்சே சாப்பிட போகிறோம், அதுக்கு இந்த பிளேட் போதும். மத்தியானம் சாப்பிடும்போது வெரைட்டி நிறையா இருக்குது, அதுக்கு இந்த பிளேட். இல்லை கெஸ்ட்டு வராங்க, வாழை இலையில் சாப்பாடு போடணும். இன்னொன்று வந்து வாழை இலையில் சாப்பாடு போடும்போது பெரிய இலையாக இருக்கும், அதிகமான ஐட்டங்கள் வைக்கலாம், இது ஒரு விஷயம் இருக்குது, இதை சொல்லி கொடுக்கலாம். நைட் டிஃபன் கம்மியாக சாப்பிடுவோம், அதுக்கு ஒரு சின்ன பிளேட் சாப்பிட்லாம். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது சின்ன பிளேட் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மூளை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படியெல்லாம் திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் அவங்க கற்றுக்குவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாமார்கள் அப்பாமார்கள் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பொறுமையாக எந்த விஷயமுமே ஆழ்ந்து சிந்திக்க சொல்லி கொடுங்க. ஓகே.